நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நம்முடைய ரியல் எஸ்டேட் சேனல்ல நண்பர்களுக்கு கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில் சொல்லிட்டு வரேன். அந்த வரிசையில் இன்னைக்கு கமெண்ட்ல ஒரு கேள்வி படிச்சு அது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு நபர் அடமானம் சொத்தை அடமானம் கொடுக்குறாரு. அந்த அடமானம் கொடுத்த நபர் சொத்தை மீட்கிறதுக்கூடிய பிரச்சனைகளை பத்தி கேட்டிருந்தாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். இந்த அடமானம் கொடுத்திருக்கிற அந்த நபர் அடமானம் இப்போ நான் இருக்கிறேன், இன்னொருத்தருக்கு அடமானம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த அடமானம் வாங்கிய நபர் இறந்து விடுகிறார். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல எப்படி அவரோட சொத்தை மீட்கிறது அப்படின்றத தான் கேள்வியை கேட்டிருந்தாங்க. இது கண்டிப்பா சில பேருக்கு உபயோகப்படும் நினைக்கிறேன். அதனால தேவை உள்ளவங்க பொறுமையா கவனிங்க. இப்ப நம்ம அடமானம் கொடுத்த நபர் இறந்து விடுகிறார் அப்படின்னா, தனிநபருக்கு அடமானம் கொடுத்துருக்கோம், அவர் இறந்துடுறாருன்னா சொத்தை எப்படி மீட்கிறதுனா, அந்த சொத்தினுடைய உரிமையாளரா அவருக்கு அடமானம் கொடுத்துருக்கீங்களா, அந்தவருடைய வாரிசுகள் எத்தனை பேரோ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு எழுதி கொடுக்கணும். இதுதான் சரியான முறை. வாரிசு சான்றிதழ், அவருடைய இறப்பு சான்றிதழ் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி என்னுடைய தந்தை இவரிடத்துல அடமானம் வாங்கியிருந்தாரு, அவர் இறந்துட்டாரு, அதற்கு பதிலாக அவருடைய வாரிசுதாரர்களை நாங்க எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். இப்ப இது தனிநபர் மேல வச்சிருந்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கு மேல அடமானம் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கணுமே, அந்த நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஊழியர், அதாவது யாருக்கு இந்த அந்த இதை கேன்சல் பண்ணி தரதுக்கு, அடமானத்தை ரத்து பண்ணி தரதுக்கு யாருக்கு அதிகாரமா அந்த கம்பெனி கொடுத்துருக்குதோ அவங்க ரத்து பண்ணி தருவாங்க. அதனால அந்த நிறுவனத்துல பண்ணக்கூடிய ஊழியர் மாறிக்கிட்டே இருக்கிறாங்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த கம்பெனி பேர்ல தான் நீங்க போட்டிருக்கீங்க. கம்பெனியுடைய அந்த அத்தாரிட்டியான பர்சன் பண்ணி தருவார். சரி, இது அடமானம் வாங்கிய நபர் இறந்துட்டாருன்னா, அடமானம் கொடுத்த நபர் இறந்துட்டாரு, அப்போ இது எப்படி ஹேண்டில் பண்றது? இதுவும் அதே மாதிரி தான். இப்ப அடமானம் கொடுத்த நபர் இறந்துட்டாரு இல்லையா, அப்ப கொடுத்த நபருடைய இறப்பு சான்றிதழ் இதெல்லாம் வச்சுட்டு அவருடைய வாரிசுகள் கிளைம் பண்ணணும். இந்த மாதிரி எங்க அப்பா உங்கள்கிட்ட அடமானம் வச்சிருந்தாப்புல, இந்த மாதிரி சொத்துக்கு நாங்கள் இத்தனை வாரிசுகள் இருக்கோம், அவருடைய இறப்பு சான்றிதழ் எங்களுடைய வாரிசு சான்றிதழ் இருக்குது, சொத்தை எங்களுக்கு மீட்டு தாருங்க அப்படிங்கிறத அந்த தனிநபரோ அல்லது அந்த நிறுவனத்திடத்திலையோ நீங்க கோரிக்கை வைக்கிற பொழுது அதை அவங்க ஏத்துக்கிட்டு அதுபடி அந்த அடமானத்தை ரத்து பண்ணி தருவாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். சரி, இது நிலம் சம்பந்தப்பட்ட அடமானத்துக்கு பொருந்தும். நகை சம்பந்தப்பட்ட அடமானத்துக்கு ஒவ்வொரு கம்பெனிகளுமே அந்த கம்பெனிகளுக்கான சில பாலிசி வச்சிருப்பாங்க, அதுபடி பண்ணி தருவாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது எல்லாமே நிலம் சம்பந்தப்பட்ட அடமானம் வாங்கிய நபர் இறந்தாலோ அல்லது அடமானம் வைத்த நபர் இறந்தாலோ இது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருந்தேன். கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னா இல்லை சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, தட்டி விடுங்க. நன்றி.